தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், யூனிசெஃப் நிறுவனம், இந்த 3 நிறுவனமும் இணைந்து இந்த கல்வியாண்டில் புதுமையான ஒரு கல்வி முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லிட்டு, ஸ்டெம் எஜுகேஷன் மாணவர்களுக்கு எளிமையான அறிவியலை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு இந்த திட்டத்தை செயல்பட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஸ்டெம் பொங்கல் கண்டக்ட் பண்ணணும், ஸ்டெம் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு நாம்ஸோட நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ஸ்டெம் பொங்கலானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிக்கோட்டை, பசுவன்கோட்டை பகுதியில் ஊராட்சி மன்ற பள்ளியில் இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு இந்த நிகழ்ச்சியோட தலைவர் மதிப்புரிய வெங்கட்ராமன் சார் கணித ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அறிமுகப்படுத்தவர்கள். அப்ப தொழில்நுட்பம் இன்னும் வளரல. 2 பாட்டில் இங்கு பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இங்கு பாட்டில் எடுத்து இங்க ஒரு ஹோல்ஸ் போட்டாங்க, அடுத்த பாட்டில் ஹோல்ஸ் போட்டாங்க, அதுக்குள்ள கொஞ்சம் மணல், இது ரவை கடிகாரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹோல்ஸை ஒன்றா வச்சு முடிச்சுட்டாங்க. டைம் எப்படி பார்த்தாங்கன்னா நீர் கடிகாரம், மணல் கடிகாரம், நிழல் கடிகாரம். நீர் கடிகாரத்தை வீட்டிலலாம் எடுத்துகிட்டு வாட்டுறது. இப்போ மணல் கடிகாரத்துக்கு பதிலாக ரவை போட்டிருக்கேன். இங்கே பார், சின்ன சின்ன செயல்பாடு தான் அறிவியல் என்பது. அறிவை தேடுவது, அறிவை மேம்படுத்துவது. அந்த மேம்படுத்தினத்தோடு வாக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரு, சக்குன்னு கைத்தட்டு 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 கைத்தட்டு. டைமை மணல்லேருந்து கண்டுபிடிக்கும். மணல் கடிகாரம், நீர் கடிகாரம், நிழல் கடிகாரம். விரிஞ்சிபுரம் கோவிலில் இப்படி ஒரு கல் இருக்கு, இப்படி ஒரு குச்சி இருக்கு. சூரியன் வரும்பொழுது நிழல் இப்படி விழும், இப்படி விழும், இப்படி விழும். 6 மணிக்கு இப்படி விழும், இப்படி விழும், இப்படி விழும். கோட்டையை கட்டணுங்க. நேரத்தை பார்த்துட்டு 4 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, சாப்பிடணும் 1 மணி ஆச்சுன்னு நிழல் கடிகாரத்தை என்ன பண்ணா, சூரியன் வர்றதுக்கு முன்னால இப்படி ஒரு வீட்டில் சூரியன் வரும்போது இப்படி ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டு, இங்கே பார், காலை 6 மணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் சூரியன். இப்போ வட திசையை போட்டு, இப்போ உத்தராயணம், தட்சிணாயணம், உத்தராயணத்தை போயிட்டு இருக்கு 6 மாதம் இப்படி. அப்போ இந்த 6 மாதத்தில் நிழல் எங்கே வரும்? அப்போ 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, 6 மணி இதுக்கு நேராக வரும். இப்படி நேரம். அப்போ நிழல் கடிகாரம் நீர்கள் கோட்டையை, விருந்துபுரம் கோட்டையை கட்டணுங்க. வாட்சி கிடையாது, நிழல் கடிகாரத்தை சாப்பிட்டாங்க. அப்போ அடிப்படை அறிவியல் எல்லாத்தையும் இந்த உலகத்துல விண்வெளி போதில்ல, ராக்கெட் போதில்ல, நம்ம சாவுல பானம் விடுறாங்க. பார், சாவுல என்ன விடுறாங்க? பானம் எங்க போகுது? அதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கடா எரிபொருளை வச்சு. அதுதான்டா விண்வெளி. இப்போ நாம பண்ணலாம். இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப பார், ஒரு சின்ன விஷயம். இந்த கிளாஸில் இப்போ பரவாயில்ல, கீழே போச்சு. பந்து எங்கே இருக்கு? பந்து எங்கே இருக்கு? இப்போ பந்து எங்கே இருக்கு? பந்து எங்கே இருக்கு? நீங்கள் பார்க்கணும். பந்து எங்கே இருக்கு? மேலே இருக்கு. பந்து எங்கே இருக்கு? இதில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி எடுத்துறேன். அறிவியல் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செயல்பாடு இப்படியே. இப்ப என்ன பண்றேன், பந்து எங்க இருக்க? பந்து எங்க இருக்க? இப்ப பந்து எங்க இருக்க? மாத்தி வந்துச்சு. யார் சொல்றது? என்ன காரணம்? என்ன காரணம்? காற்றுக்கு அழுத்தம் குணம் இருக்கிறது. காற்றுக்கு மிகப்பெரிய புயல் அடிச்சா, ஜோராட்சா புயல் வந்தா அப்படி சாயிரல்ல. காற்றுக்கு அழுத்தம் குணம் இருக்கு. இங்க பார், இந்த டம்ளர் என்ன வச்சிருக்க? வாட்டர் வச்சிருக்க. இந்த டம்ளர் என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு உள்ள? சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? காற்று இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? காற்று. இந்த காற்று இவ்வளோ பெரிய பந்த, காற்றுக்கு அழுத்தம் குணம் உண்டு. அப்போ காற்று பந்த, அவ்வளோ பெரிய பந்தை கரெக்டாக அந்த காற்று எடுத்துட்டு போயிட்டு, இதுலேயும் காற்று இருக்கு. இந்த காற்று உள்ள இருக்க ஓட்டை இருக்கிறதால காற்று வெளியே போயிட்டு பந்து மிதக்குது. அப்ப காற்றுக்கு என்ன சக்தி இருக்குது? அழுத்தம் குணம் இருக்கு. காற்றுக்கு இடம் இருக்குதா இல்லையா? இருக்கு. காற்றுக்கு என்ன இருக்கு? கேட்டேன் மறந்து விட்டேன், பார்த்தேன் ஞாபகத்தில் இருக்கிறது, செய்து பார்த்தேன் மறக்க முடியும். ஒரு சமயம் யார் வரட்டேன்
இங்க வா. டெம்பரரிப்பா. எதுல காத்து வெளியே போயிடுச்சு, எதுல காத்து உள்ள இருக்குதுன்னு நீங்க சொல்லணும். ரைட்டா? எதுல காத்து எதுல போயிடுச்சுன்னு சொல்லணும். புரியுதுங்க? இப்போ அடுத்து போடுங்க, போட்டு முட்டுங்க. எப்படி வந்துரு? காற்று எதுல இருக்கு எதுல வெளியே போயிடுச்சு சொல்லுங்க பாக்கலாம். இதுல என்ன ஆயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. இதுல என்ன இருக்கு? காற்றுக்கு என்ன குணம் இருக்கு? காற்றுக்கு எடை இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு குழந்தை அப்படி பாரு முகத்தை பாரு. அப்போ ரெண்டு குழந்தையும் மிக அற்புதமாக செய்து காமிச்சிருக்காங்க. ரைட். அப்பதான் காற்று யார் கண்டு இப்ப பாரு